பாத்தீங்களா? இந்த மாதம் முழுவதும் நம்ம எந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம்? மார்க் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல எச்சரிக்கையாயிருங்கள் என்ற தலைப்பின் கீழே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவானவர் லூக்கா 20ஆம் அதிகாரத்துல 46, 47 வசனத்துல அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வழிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களை இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட நேரம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் இதுல இன்டைரக்டா நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் நம்மள பெருசா நினைக்கிறோம்ல, அதுதான் தப்பு. ஆண்டவர் சொல்ற ஆக்கினை தீர்ப்பு உண்டா? நிறைய பேர் நம்மளை பார்த்தோன்னா அப்படி சல்யூட் அடிக்கணும். நம்ம நிறைய பேருக்கு அப்படித்தானே பிடிக்கும். அப்படியே பார்த்தா சல்யூட் அடிக்கணும், பார்த்தா சீட்டை கொடுக்கணும், பார்த்தா இதை பண்ணணும், அதை பண்ணணுமா? அதை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. அதே மாதிரி மற்றவங்களுக்கு முன்னாடி எல்லாரும் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆக்ஷனே வேணான்னு சொல்றாரு ஆண்டவர். அந்த ரங்கத்துல நீயும் உன் பிதாவும், நீயும் உன் தேவனும், நீயும் உன் நாயகனும், நீங்க 2 பேர் பேசுறது அதுதான் உண்மைன்னு சொல்றாரு. வெளியே போயிட்டு நீண்ட நேரம் ஜெபிக்கிறது இதையெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. இங்க வசனம் அப்படிதான் சொல்கிறது. இந்த ஸ்பிரிட் இருந்ததுன்னா அதை எதுக்கு ஒப்பிட்டு அவர் சொல்கிறார் என்றால், நம்ம மற்றவர்களை வேத பாரகரை போல நம்ம நடித்து கொண்டிருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நம்ம ஒரு பொருத்தனை எடுப்போம். இங்க பாருங்களேன், விதவைகளின் வீடுகளை பட்சித்து வசனம் சொல்லிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பலன் இல்லாதவர்களை நமக்கு கீழே வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம பெரிய ஆட்கள் மாதிரி காண்பிக்கிறது. பலன் இல்லாதவர்களுடைய பொருட்களை அபகரித்து அதனால வருகிற சந்தோஷத்தை அடைகிறது. இதை இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாமே. பலன் இல்லாதவர்களை அடிச்சு மற்றவங்களை முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டு உன்னை எல்லாரும் பார்க்கணும், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பண்றீங்களா? வேத பாரகர் மாதிரி நீங்க பிஹேவ் பண்றீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை பார்த்து ஜாக்கிரதையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். நீண்ட நேரம் மற்றவர்கள் பார்க்கிறதற்காக நீங்க எதை செஞ்சாலும், மற்றவர்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும், மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க பெரிய ஆள் காண்பிக்கணும்னு இருந்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் வேத பாரகருடைய ஸ்பிரிட்டா எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. கண்டிப்பா ஆக்கினை தீர்ப்பு உண்டா? இன்னைக்கு நம்மள மாத்திக்கலாமா? நம்ம எப்பவுமே கல்யாணத்துக்கு போனா முன்னாடி சீட்ல வைக்கணும், சாப்பாடுனா நம்மளுக்கு தனியா கவனிக்கணும், நிறைய பீஸ் போடணும், இப்படி எல்லாம் எதிர்பார்க்குறீங்களா? இன்னைக்கு மாத்திக்கலாமே. ஆண்டவரே, நீங்க விரும்புற மாதிரி நான் இருந்துட்டு போயிடுறேன்ப்பா, வேண்டாம்ப்பா, பலன் இல்லாதவர்களை நான் கார்னர் பண்ணக்கூடாதுப்பா, என்னை நீங்க மாற்றுங்க, என்னை நீங்க மன்னிங்க சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த எச்சரிக்கையின் சத்தத்துக்கு நம்ம இணங்கி கர்த்தருடைய வருகைக்காய் நம்ம ஆயத்தமாயிருப்போம். ஜெபம் பண்ணலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு ராசாக்கிட்டு நீங்க தந்தீங்க, திறந்துருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. அப்பா, நாங்க நிறைய நிலைமைகளை நிறைய நேரங்களில ஆண்டவரே நாங்க என்ன பண்றோம்னா, ஆண்டவரே மற்றவங்களுக்கு முன்னாடி நாங்க பெரியவங்கன்னு காண்பிக்கணும்னு நினைக்கிறோம், மற்றவங்களுக்கு முன்னாடி எங்களுடைய பலத்தை காண்பிக்கணும்னு நினைக்கிறோம். அதே போல மற்றவங்களுக்கு முன்னாடி ஆண்டவரே பலவீனமானவங்களை நாங்க ஆண்டவரே அவங்களை குறைத்து எங்களை பெருசா காண்பிக்கணும்னு நினைக்கிறோம். ஆண்டவரே நிறைய பேருக்கு முன்னாடி நாங்க தான் உண்மையா ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு நீண்ட நேரம் ஜெபிச்சு ஆண்டவரே மத்தவங்களுக்கு முன்னாடி நாங்க நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆண்டவரே, எங்க சிந்தையை மாற்றுங்க. ஆண்டவரே, மனுஷங்க கிட்ட வாங்குற நல்ல பேர் என்னைக்குமே நிலைச்சு நிக்காதே. உங்ககிட்ட நாங்க நல்ல பேர் வாங்கணும், உங்ககிட்ட நாங்க சர்டிபிகேட் வாங்கணும். ஆண்டவரே, உமக்கு ஏற்றார் போல நாங்க வாழணுமே. ஆண்டவரே, இது வரைக்கும் எங்க சுயத்துக்கு நாங்க முதலிடம் கொடுத்தோம்னா எங்களை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, உம்மிடத்துல நல்ல பேர் வாங்குறதுக்கு நாங்க எல்லா காரியங்களையும் செய்ய நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இரவு முழுவதும் நீர் எங்களோட இருங்க. சரி செய்ய வேண்டியவங்களே எங்களோட ஆவியானவர் எங்க இருதயத்துல நீங்க பேசுங்க. காலை எழுந்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள சிறிது சிறிதாய் எங்களை மாற்றிக்கொண்டு நீர் விரும்புகிற பாத்திரங்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.